சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 29:11 வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்வாராம்? பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார், அவரை ஆசீர்வதிப்பார். 3 காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு பண்றார். யாருக்கு பண்றாரு சொல்ல பார்த்தா நம்ம நல்லா கூர்ந்து வாசிக்கணும். தமது ஜனம் என்று சொல்லும் பொழுது நிறைய கிறிஸ்தவம் இருக்கிறாங்க, எல்லாமே அவருடைய ஜனம் கிடையாது இல்லையா? சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரும். யார் தேவ சமூகத்துல கர்த்தரை துதித்து ஜெபித்து அடுத்த அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறார்களோ அவங்க தான் தமது ஜனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? சொல்லுவோமா? மனபோல போக்கில போய்கொண்டு இஷ்டம் போல ஜீவித்துக் கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை விட கர்த்தரை துதித்து தேவ சமூகத்திலே ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை தான் தமது ஜனம் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஏசாயா புஸ்தகம் 26 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்கும் போது யாரை ஆண்டவர் தமது ஜனம் என்று சொல்றார் சொன்னா, ஏசாயா 26:2 வாசிக்கும் போது சத்தியத்தை கை கொண்டு நீதியுள்ள ஜாதி வாசல்களை திறவுங்கள். பரலோகம் எப்படி திறக்கப்படும் சொன்னா, சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜனங்கள். யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை கை கொள்ளுகிறார்களோ அவர்களதான் கர்த்தர் என் ஜனம் என்று சொல்ற. நல்லா கவனிங்க. இந்த ஜனத்துக்கு மாத்திரம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஜனத்துக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? என்ன செய்ய போறாரு? 3 காரியம் பலன் கொடுக்க போறாரு. இந்த ஜனத்துக்கு தான் சமாதானம் கொடுக்கும். ஏன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாம நம்ம இருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம சோர்வாக இருக்கிறோம்? ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மன வேதனையோடு கூட காணப்படுகிறோம்? ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் துடைக்கப்படவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மன ஆறுதல் இல்லாம நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னா, நாம் அவருடைய ஜனமா இல்லை. அவருடைய ஜனமா இருந்தா ஆண்டவரே நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானா இருந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருக்கும் பொழுது அவரை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பவுல் சொல்றார் இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, வாழ்வோ சாவோ தூதரோ எதுவா இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை இப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் பலப்படுத்த போறாரு. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, முதலாவது சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜனம் அவருடைய ஜனம். ஆமென். நிறைய பேருக்கு பைபிள் எடுத்துட்டு தெரியல. அடுத்த வாரம் வரும்போது ஒவ்வொருத்தர் கையில கண்டிப்பா பைபிள் இருக்கணும். இங்க ஒரு 6-7 பைபிள் எடுத்து வச்சுக்கிறேன், அது யாருன்னு தெரியல. அடுத்த வாரம் வரும்போது கையில பைபிளோடு வரணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அட்லீஸ்ட் சத்தியத்தை அறிஞ்சா தான் சத்தியம் நம்மளை விடுதலை ஆகும். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக எரேமியா 17:7-8 வாசிக்கும் போது, நான் வேகமா கடந்து போறேன். இரண்டாவது எரேமியா 17:7-8 வாசிக்கும் போது யாருடைய ஜனம் சொன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் மனுஷன் பாக்கியவான். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் விடுகிறதும் காணாமல் இந்த ஜனம் என்று சொல்லும் பொழுது முதலாவது கர்த்தரை துதிக்கிறவர்களுடைய ஜனம், இரண்டாவது சத்தியத்தை கை கொள்கிற ஒரு ஜனம், மூன்றாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் அவருடைய ஜனம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தரே என் நம்பிக்கையாக இருக்கிறார். கர்த்தரின் விடுதலையாக்குவார். கர்த்தரின் குடும்பத்தை பாதுகாப்பார். கர்த்தருக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார். கர்த்தரின் தடைகளை உடைப்பார். கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரனை சுகமாக்குவார். கர்த்தரனை பலப்படுத்துவார். கர்த்தரனை கைவிட மாட்டார்.
அப்படின்னு சொல்லி 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 நம்பிக்கையோடு தேவ சமூகத்துல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், இதுதான் ஏன் ஜனம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை காக்கும் தேவன் அவர், நம்மளுக்கு நிழலாவே இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? தகப்பனும் தாயும் கைவிட்டால் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர். நான்காவது ஒரு வசனம் சொல்லுகிறது, என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகும் 23:9 வாசிக்கும் போது, யார் கர்த்தருடைய ஜனம்? என்னாகும் 23:9. ஸ்தோத்திரம். கர்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா என்னன்னா, யாருக்கிட்ட பேசாம கொள்ளாம தனியா போய் உட்கார்ந்து சொல்ல அனுபவம் இல்லை. உலகத்திலே இருக்கிற காரியங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவங்க தனியே வாசமாய் இருப்பார்கள். அப்படி என்ன அர்த்தம்னா, உலகத்தை நம்பாமல், உலகத்தின் மேல் பற்றுதல் இல்லாமல், உலக காரியங்களுக்குள்ள ஈடுபடாமல் ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஜனங்கள் தான் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த பிள்ளையை பார்க்கிறான். பார்க்கும்போது அவன் பார்க்கிறான், இந்த ஜனம் தனித்து வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது சொல்லும்போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனே அவனை சபிக்காரு, நான் எப்படி அவனை சபிக்க முடியும்னு சொல்றான். அப்ப இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து நீங்க வேறுபட்டு, ஏன்னா 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் சேர்ந்து வாசிச்சு பாருங்க. நமக்கு உலகத்திற்கு சம்பந்தம் இல்லை, ஆனா உலகத்திலே கர்த்தர் நம்மை செலக்ட் பண்ணி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் கர்த்தருக்கு சொல்ல 17ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷரை உங்களுடைய நாமத்தை, நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் ஆண்டவருக்கு செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்திருக்கிறாராம். இல்லையா சொல்லுவோமா? உலகத்திலே நம்ம தெரிந்தெடுத்து ஏசப்பா கையில கொடுத்து ஜனத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளுமான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்ற வாசிங்க, தொடர்ந்து சத்தமா வாசிங்க. வெளிப்படுத்தினேன், இருந்தார்கள், வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ 4வது ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கை கொள்ளுகிற ஜனம். இந்த ஜனம் வசனத்தை கை கொள்ளுகிற ஆண்டவர் சொல்றாரு. பிதாவாகிய தேவன் செலக்ட் பண்றார், நம்மளாம் செலக்ட் பண்ணி இதை வச்சுக்கணும். ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நம்ம நம்பி பிதாவாகிய தேவனோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறபடினால அந்த வசனத்தை கை கொள்ளுகிற ஜனமா நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? முதல்ல யாரு ஜனம்? ஃபர்ஸ்ட் கர்த்தரை துதிக்கிறவர்கள் அவருடைய ஜனம். 2வது சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜனம். 3வது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனம். 4வது தனித்து வாசம் பண்ணுகிற அவருடைய ஜனம். 5வது வசனத்தை கை கொள்ளுகிற ஜனம் அவருடைய ஜனம். அதான் சொல்றாரு, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். அப்ப என் ஜனம் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு கேட்டகரி இது. சும்மா நம்ம சபையில இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்துவர்கள் கிடையாது, பேர் நம்ம இருக்கிறதுனால கிறிஸ்துவர்கள் கிடையாது. அவருடைய ஜனமாய் நாம வாழும்போதுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஒருவேளை பலவீனமா இன்னைக்கு நீ வந்திருப்பேன்னு சொன்னா, ஆவிக்குரிய பிரகாரமா உனக்கு ஒரு பலவீனம் இருக்கும் என்று சொன்னால், இல்ல மாம்சத்திலே பலவீனமா இருப்பேன் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சொன்னாங்களா ஒருத்தர், ரொம்ப சோர்வா இருந்தேன், ஆனா ஆராதனை டான்ஸ் ஆடினேன். சொல்லுவோமா? ஆராதனை டான்ஸ் ஆடின. 2 கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் அதான் சொல்றாரு,
2 கொரிந்தியர் 12:9 மேல ஒரு 7 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 8-9 வாசிங்க. 8 வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நல்லா கவனிங்க. ஒரு பிசாசு அவனுக்கு ஒரு வியாதியோ பலவீனமோ போராட்டத்தையோ கொடுத்து தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கு. நம்ம சிலத்துல சொல்லி கொண்டே தான் இருப்போம், பாஸ்டர் இந்த பலவீனம் என்னால போகவே இல்லை, இது முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாருங்க, அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்த பவுலுக்கே அந்த பலவீனம் இருந்துச்சு. சொல்லுவோமா? எல்லாருக்கும் பலவீனம் உண்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போறார். புதிய வல்லமை கர்த்தர் கொடுக்க போறார். அவர் கிருபை நாளுக்கு நாள் புதிதாக கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்றாராம். 3 முறை ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஒருவேளை நீ 3 முறை கேட்டீங்களோ 30 முறை கேட்டீங்களோ 300 முறை கேட்டீங்களோ தெரியாது. ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல பலன்ல யாரு சொல்லுவோம்? பராக்கிரமசாலி யார சொல்லுவோம்? சொல்லிட்டீங்களா? சிம்சோனு, கிதியோனு, யெகூ, அப்புறம் இன்னும் யாரு? நிறைய பேர் இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல. அது என்ன? மாம்ச பலம். என்ன பலன்? மாம்ச பலன். ஆனா நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஆவிக்குரிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஆவிக்குரிய பலன் எப்போ வரும் தெரியுமா? தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க பாருங்க 120 பேர் மத்தியில பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர்கள் 1:8 வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உன்னை கர்த்தர் பலப்படுத்த போறார். அப்போஸ்தலர்கள் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, அவர்தான் உன்னை தேற்றுகிறவர், அவர்தான் உன்னை பலப்படுத்துகிறவர், அவர்தான் உன் மரண கட்டுகளை விடுதலை ஆக்குகிறவர், அவர்தான் நீ சாவை நினைக்கும் போது ஒரு சாவை தடுக்கிறவர், அவர்தான் உனது மனதை மாற்றி புதிய இருதயத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. பாடல்ல அபிஷேக நாதரே அச்சாரமானவரே, அபிஷேக நாதரே அச்சாரமானவரே, மீட்பினாலுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே கர்த்தர் துணையாளரே, கூட
பரிசுத்த ஆவியே. ஹல்லேலூயா. நல்லவர். ஆமென். அப்ப என்னன்னா பரிசுத்த ஆவி உனக்கு தந்து ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். எவ்வளவுதான் பலவீனம் வந்தாலும் சரி சொல்லுவாங்க, நேற்றுக்கெல்லாம் ஒரே பலவீனமா இருந்தோம் பாஸ்டர், ஆனா இன்றைக்கு என்னை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். பவுல் அதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் சொல்ற மாம்ச பலவீனம் இல்லை. மாம்ச பலம் வந்து நம்ம 10 பேர் அடிக்க போறோம். எல்லாம் கர்த்தர் பலம் கொடுக்குறாரு சிம்சோனா நம்ம இல்ல, ஆவியின் பலம் நமக்குள்ள இருக்குது. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யார் எனக்கு விரோதமாய் பேசினாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியின் அபிஷேகம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. அந்த பலன் உனக்கு கொடுக்க போறார் கர்த்தர். இங்க யாரெல்லாம் உட்கார்ந்து அவனுக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அதான் சொல்ற, பரிசுத்த ஆவியிடத்துல வரும்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் ஆமா உங்களை 2-3 பேரை கர்த்தர் சாட்சியா வைக்க போறார். அது யாரும் தெரியல, ஆவிகள் ஏவப்பட்டு நான் சொல்றேன். நல்லா கர்த்தர் பயன்படுத்த போறார், பயன்படுத்தி சாட்சியா வைக்க போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது ஒரு பலன் எங்க வரும் தெரியுமா? 1 கொரிந்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18 ஒரு பலன் வருது. முதல்ல பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது ஒரு வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, உலகத்துல என்னடா கிறிஸ்டின் பைபிள் எடுத்துட்டு போறீங்க, அப்படியே ஞாயிற்றுக்கிழமை போறீங்க வர்றீங்க, என்னதான் உங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு திருந்த மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் போன வாரமா ஆமா அந்த பிரேயர்ல வீட்டுக்கு சொன்னேன், கர்த்தர் ரட்சித்த நாள் முதல் கொண்டு திரும்ப அந்த பாவ பழக்கம் எனக்கு என்ன செய்யல வரல. கர்த்தர் கிருபையா பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்ப என்னன்னா கிறிஸ்துவ பத்தி நம்ம சொல்லும் போது மற்றவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த சிலுவை பற்றிய உபதேசம் தெரியுமா? எல்லாவற்றையும் நம்ம கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்காக செய்து முடிச்சுட்டார். உன் சாபங்கள் மாறிவிட்டது, உன் பாவங்கள் மாறிவிட்டது, உன் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். நம்ம நிமித்தம் அவர் தரித்திரரானார். இந்த பைபிள் எதுக்காக? நாம ஆஸ்வதிக்கும்படிக்கு அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம மேல் வந்த எல்லா காரியமும் அவர் மேல ஆக்கினையாய் பனிஷ்மெண்டா அவர் மாத்திட்டார். அப்போ எப்பெல்லாம் நம்ம சிலுவை உயர்த்துகிறோமோ, எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிறைய பேர் நீங்க வாலிபனோட சொல்றேன், சகோதரனுக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ஒருவேளை வெக்கப்பட்டு ஒருவேளை ஆராய நேரத்துல ஆராதிக்க முடியாது இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட நேரத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையை பேசி நல்ல கர்த்தரை துதிச்சு பாடுங்க, உங்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம வெக்கப்படுறோம். பேர் என்ன? பெந்தெகோஸ்தே. பெந்தெகோஸ்தே ஏன் வந்துச்சு? பெந்தெகோஸ்தேன்னு சொல்லி நமக்கு பேர் வந்தது. இப்ப நம்மள யாரு? பெந்தெகோஸ்தே விசுவாசிகள். எழுதுனே டவுட் இருக்குதானா? நம்மள யாரு? பெந்தெகோஸ்தே. அப்படிதானே? பெந்தெகோஸ்தேனோட சிரிப்பாங்க, ஒரே கத்தி கிடப்பாங்க, அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிது, என்ன பேசுறான்னு தெரியல. பெந்தெகோஸ்தே ஏன்னு சொன்னா, பெந்தெகோஸ்தேன்றது ஒரு பண்டிகை, யூதருடைய பண்டிகை, 3000 வருஷமா கொண்டாடுற பண்டிகை. அந்த பண்டிகை நாட்கள்ல போய் மேல் வீட்டு அறையில மரியாதை சேர்ந்து உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்பதான் ஊற்றப்படுறார். ஊற்றப்படும் போது எல்லாம் வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க, எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறாங்க. யூதர்லாம் பாக்குறோம், கிரேக்கர்லாம் பாக்குறோம், எல்லா ஜாதிகாரெல்லாம் பாக்குறோம், என்னோட வித்தியாசமான பாஷையில பேசுறாங்க. அதுவும் நம்ம ஜென்ம பாஷையில அவங்க பேசுறாங்க சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் பேதுரு சொல்றாரு, நாங்க குடிச்சிட்டு பேசல, பரிசுத்த ஆவி எங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. பயந்து போயிருந்த பேதுரு தைரியமா என்று பிரசங்கிக்கிறாரு. 3000 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த வேடம் கர்த்தர் கொடுக்க போறாரு. நீங்க சிலுவை உயர்த்தி குடிங்க எப்போதும் சரி. பிரசங்கமோ
எப்ப ஆரம்பிச்சாலும் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் தான் முடியணும், இயேசு கிறிஸ்துவோட வருகையில் தான் முடியணும் பிரசங்கம். அப்ப அதே போல இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, முதலாவது எப்படி உனக்கு பலன் வரும் சொல்லுமா? என்ன சொன்ன? எதுக்கு எப்படி ஒரு பலன்? எப்படி ஒரு பலன்? உனக்கு பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது பலனு. இரண்டாவது சிலுவை பெற்ற உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனா இருக்கு. ரெண்டு பலனை கற்றுக் கொடுக்குறேன். நீங்க சொல்லுங்க, ஆர் யூ சேவ்ட் கேட்பாங்க ஆங்கிலத்தில். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? எஸ் ஐ அம் சேவ். நீ சொல்லுங்க, ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட என்ன அர்த்தங்க? ரட்சிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன பாதுகாக்கிறார். ஒண்ணு, ஆண்டவரை பத்தி நான் அறிந்து இருக்கிறேன். இதான் ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். ரோமருக்கு நிருபத்துல 10:19 நினைக்கிறேன். அதுல ரட்சிப்பு என்ன பாருங்க. ரோமருக்கு நிருபத்துல 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமா 10:9 வாசிங்க. ரோமருக்கு நிருபத்துல வாசிக்கும் போது ரட்சிப்பை குறித்து ஒரு அழகா சொன்னார் பவுல். வெரி குட். வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தா ரட்சிக்கப்பட்ட. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவோட வலது பக்கத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நினைச்சாலே நீ ரட்சிக்கப்பட்ட. இல்லையா சொல்லுவோமா? அப்ப ரெண்டு காரியம் பலன் கொடுக்கிறார் கர்த்தர். ஒன்று, பரிசுத்தாவிடத்துல வரணும். தேவசமத்துல கேளுங்க, ஆண்டவரே உடைய ஆவியினை நிரப்புங்க. நான் தீர்க்கதரிசனத்தை சொல்லணும். என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்க. நான் ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். 1000 ஜனங்களை நான் இடத்துல நடத்துற ஆண்டவரேன்னு கேட்கும் போதுதான் ஆவியர் உன்னை நிரப்புகிறவராக இருக்கிறார். சும்மா உட்கார்ந்துட்டு நம்ம வசந்த கேட்கிறவரா இல்லை. நீ நிரப்புங்க ஆண்டவர். வேறு மனுஷனா மாத்துங்க, ஒரு புதிய மனுஷனா மாத்துங்க. படிக்காத பேதுருவை கொண்டு லட்சக்கணக்கான பேர் நீ ரட்சித்தீரே, எங்களையும் ரட்சிங்க ஆண்டவர் சொல்லி பாருங்க. ஆவின் அபிஷேகத்தால் கர்த்தருடைய நிரப்புகிறவராக இருக்கிறார். இரண்டாவது சமாதானம் கொடுக்குறாங்க. யாருக்கு சமாதானம் கொடுப்பார் தெரியுமா? 119ஆம் சங்கீதம் 165 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. சமாதானம் யாருக்கு கொடுப்பார் ஆண்டவரே? வேதம் சொல்லுகிறது. சும்மா நம்ம வந்து ஜெபம் பண்றதுனால அல்ல பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது. சீக்கிரம் வாசிங்க. வெரி குட். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. நான் ஏன் பைபிள் எடுத்து சொன்ன காரணம் தெரியுமா? தயவு செய்து வீட்டுல சென்று அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரமாவது படிங்க. ஐயா வரும்போது அடிக்கடி அதான் சொல்லுவார், ஒரு 5 அதிகாரமாவது படிங்க. இப்ப 2-3 பேர் ஆயத்தமாக்குறாங்க அந்த 66 புத்தகம் சொல்றதுக்கு. அல்லேலூயா. யாரும் ஆயத்தமாக்குறீங்க? 2 பேர் தான் கிஃப்ட் வாங்க போறீங்க. அப்படியே நீங்க சொல்ல பார்க்கலாம். உங்களால சொல்ல முடியாதா? நீங்க நேசிக்கிற வேதத்தை, அவ்வளவுதான். புரியுதா? நான் சொல்றேன். எவ்வளவு கோச்சிட்டாலும் பரவாயில்ல. நீங்க அதை ட்ரை பண்ண முடியல, அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணணும். இது பரிசு கிடைக்குதோ இல்லையோ, நம்ம ஓட்டப்பத்திரம் ஓடுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்ன செய்யணும்? ட்ரை பண்ணாதான் 35வது பாஸ் பண்ணணும். அல்லையே சொல்லுவோமா? ஒரு நாள் தான் தடையா இருக்கும். ஆதியாகவும் யாத்திராகவும் என்னாகும் உபாகமும் அப்புறம் ஆத்திராகவும் ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் என்னாகவும் உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் அப்படி சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா 4 தடவை படிச்சோம்னா 5 தடவை தானா வந்துடும். என்ன அந்த சிறிய தீர்க்கதரிசனம் கொஞ்சம் தடை வரும். மீகா, நாகும், ஆபகு, உபதியா இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா 2 தடவை 3 தடவை சொன்னீங்கன்னா அழகா சொல்றீங்க. நீங்க படி சொல்லும் போது டப்புன்னு எடுப்பீங்க. ஓ ரைட்டு, லூக்காக்கு அப்புறம் யோவான்ல கரெக்ட் எடுப்பீங்க. அதுதான் நம்ம அதை என்ன செய்யறதுல ட்ரை பண்றது இல்லை. அப்ப என்ன நம்ம ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? ஜெபம் பண்றோம், ஆனா வேதத்தை என்ன செய்யல? வாசிக்கல. அதுதான் வேதம் சொல்றது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல். ஏசாயா 52:7 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 52:7. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தை கூறி
நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ரெண்டாவது அவர் சொல்றாரு. முதல்ல யாருக்கு சமாதானம் இருக்குது சொன்ன? நீ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. ரெண்டாவது சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரா நம்ம சுவிசேஷம் சொல்றோமா? எஸ்தர் ஒரு காரியம் சொன்னாங்க. புதிதாக ஆத்துமாக்களை எப்படி கொண்டு வருவீங்க? கிறிஸ்தானிய சர்ச்சுக்கு வாங்க, அங்க கொண்டு வருவீங்க. இயேசுவை பற்றிய காரியங்களை அவங்ககிட்ட சொல்லும் பொழுதுதான், ஓ இயேசு அப்படிப்பட்டவரா, ஓ உங்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரா, அப்ப என்ன செய்வாரா? நிச்சயமா செய்வார். வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர் கூப்பிடும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் நான் பிரசங்கியா இருக்க எனக்கு என்னது ஐயோ, நம்ம மேல விழுந்த கடமை அது. யாரா இருந்தாலும் சரி, திருவசத்தை ஜாக்கிரதையா நீங்க பிரசங்கம் பண்ணிடுங்க. யாரு ஒண்ணு வேணாம், நீங்க பாவியே மனம் திரும்பலாம் சொல்ல வேணாம். இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா போதும். இந்த உலகத்துல யாருமே நேசிக்காம தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் உண்மையான பாசம் கிடைக்கல, யாருக்கும் உண்மையான அன்பு கிடைக்கல. ஆனா அந்த அன்பை, பாசத்தை, நேசத்தை இயேசு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுதுதான் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து உன் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் சொல்லுகிற சுவிசேஷத்துடைய பாதங்கள். அல்லேலூயா. மூணு காரியம், மூணு இடத்துல அது வருது. நாகும் புஸ்தகத்துல வருது, 1 அதிகாரம் 15 வசனத்துல வருது. சீக்கிரம் வாசிங்க. நாகும் 1:15 வாசிக்கும் போது, ரோமர் 10:15 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாகும் 1:15. நாகும். இதோ சமாதானத்தை கூறுகிறேன் வருகிறது. யூதாவே பண்டிகை ஆசரி. அல்லேலூயா சொல்லுவோமா? பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி. இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது தான் துஷ்டன் பக்கமே வரமாட்டான், அவன் சங்கரிக்கப்படுவான். யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போறீங்க? ஒண்ணு தூக்குறோம் தாங்க தூக்கிருக்கிறீங்க. எங்கே இருந்தாலும் சரி, மருத்துவமனையில வேலை செஞ்சாலும் சரி, எங்க வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் பிரேயர் பண்ண சொல்லி பாருங்களேன். அப்பதான் சொல்லுவாங்க, ஓ நீ கிறிஸ்டினா, சர்ச்சுக்கெல்லாம் போறீங்களா, எங்களுக்கும் பண்ணுங்களேன். அப்படிதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பேசுனா என்ன செஞ்சாரு? படவை கொஞ்சம் கொடுப்பான்ற. என்னது படவை கொஞ்சம் கொடுன்ற, கொடுக்குறாங்க, முடிஞ்சு போச்சுக்காரு. ஆழத்துல தள்ளி கொண்டு போடுறாரு. என்ன ஆண்டவர், அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா? நாங்கெல்லாம் மீனவர்கள்ன்றாங்க. அப்புறம் பார்த்து மீனை பிடிச்சோன்னு பயந்துடுறாங்க, காலை விழுந்துடுறாங்க. ஐயோ எங்களை விட்டு போயிடுங்க, பயமா இருக்குது. அப்புறம் சொல்றப்பாவி நான் அதுக்காக வரடா, உன்னை மனுஷனை பிடிக்கிறதா நான் மாற்ற போறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமை. இந்த கடமையை நம்ம செய்யும் பொழுது உண்மையா சொல்றேன், உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குவார். துஷ்டன் இனிமேல் உங்க பக்கமே வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். உங்க பாதங்கள் அழகா இருக்கும். அழகான பாதம் எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா முட்டி போட்டு கருப்பு காப்பு காய்ச்சிருக்கணும், அதான் அழகான பாதம். சில பேர் பாதம் பரபரப்பா இருக்கும், நைஸா இருக்கும், பாலிஷ் பண்ண மாதிரி. அது இல்லை. முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கலாம். இந்த முழங்கால் படிக்க பாருங்க, யார் ஜெபிக்கிறாங்க, யார் ஜெபம் பண்ணல சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வீட்டுல சென்று உங்க முழங்கால பாருங்க போயிட்டு. அது காப்பு காய்ச்சிருந்தா கர்த்தர் பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்துல நான் இருக்கிறேன். அதை நைஸா இருந்து வச்சுக்க, ஒண்ணுமே பண்ணல, நீ லாய்க்கு இல்ல. நான் சொல்லல, நீ முன்ன ட்ரை பண்ணவே இல்லை சொல்லி அர்த்தம். இல்லையா சொல்லுவோமா? நல்ல முழங்கால் படிட்டு உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களே சொல்ற, சத்ரு வீட்டுக்கே வராதபடி கர்த்தர் தடுத்துருவார். அர்த்தம் தான். சமாதானத்தை நீ வெளியே போய் சொல்லும் பொழுது உன் வீட்டுக்குள்ள சமாதானம் வந்துடும். இல்லையா சொல்லுவோமா? நிறைய வசனம். ஏன்னா வேதம் சொல்ல பேரு சமாதான பிரபு. அப்ப சமாதான பிரபு சமாதானம் கொடுக்காம இருப்பாரா? முதல்ல சொல்ல, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி
மூணாவது blessing தானா வந்துரும். ஹalleluya. லூக்கா சுவிசேஷம் வாசிங்க 24 அதிகாரம் 49 50 வாசிக்கும் போது சீக்கிரம் வாசிங்க. 24 49 50. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன். வரும் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் ஆசீர்வதித்தார். அவரு பூமியில ஊழியம் செய்யும் போது அவர் ஆசீர்வதிக்கிறாரு, பரலோகத்துக்கு போகும்போது ஆசீர்வதிக்கிறாரு, அங்கிருந்து உட்கார்ந்து நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சபிக்கிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அடிக்கடி சொல்லுவோம், ஆசீர்வாதம்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த 3 காரியத்தை நம்ம பண்ணா போதும். எப்படி விலை கொடுப்பார்னு சொல்லிட்டேன், எழுதி வச்சுக்கோ, பார்த்துங்க. 2வது எப்படி சமாதானம் கொடுப்பார்னு சொல்லிட்டேன். 3வது எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, நான் உண்மையே சொல்றேங்க, நாம வேலை செய்யற இடத்துல போய் நம்ம இருக்கணும், அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். சில நேரங்கள் நீங்க போய் உட்கார்ந்தாலும் அந்த கடையில டக்கு டக்கு வியாபாரம் ஆகும். ஏன்னா தேவனோடு கூட இருக்கும்போது உன்னை சார்ந்தவரே ஒரு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் அவன் வந்து சொல்றான், யாரை பார்த்து? ஈசாக்கை பார்த்து, அப்பா தேவனோடு கூட இருக்கிறார். முதல்ல தோன்றாங்க, என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்றாங்க. 2வது தோன்றா, வாக்குவாதம் பண்றாங்க. 3வது தோன்றா, என்ன பண்றாங்க? வாக்குவாதமா? அப்புறம் சித்தனம் அப்படின்னு பேர் இருக்கிறான். அவன் ஒண்ணுமே சொல்லல, தோன்றான். என்னன்னா பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறான், 100 மடங்கு ஆசீர்வாதம் வருது. நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோமே, இவனை மட்டும் எப்படி கர்த்தர்? நிறைய பேர் எப்படி மாற போறாங்க பாருங்க. இவனை மட்டும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு தெரியலையே, இவன் மட்டும் எப்படி நல்லா வெள்ளை சொல்லிய போறான்னு தெரியலையே, இவன் மட்டும் எப்படி இருக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லி நிறைய பேர் தலையை பிச்சுக்கின்னு மென்டலா போறாங்க. உன் சத்துருக்கள் அதான் அவனோட பழிவாக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன பண்ணாலும் எழுந்து 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 வந்து கொண்டே இருக்கிறானே நம்முடைய ஆண்டவர், உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்னன்னா 4வது சொல்றான், ரெகோபோத் தொடங்கி விட்டது. அப்ப சத்துரு எவ்வளவுதான் தடை பண்ணாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க அந்த காரியம் இந்த வருஷத்துக்குள்ள நடக்க போகுது. வீடு கட்ட போறீங்க, சொந்த வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க. அப்புறம் வேற என்ன? திருமணம் ஆகாத திருமணம் வாங்க போகுது, குழந்தை பாக்கிய குழந்தை ஆண்டு உண்டாக்க போற. வேற என்ன வேணும்? எல்லா பிளஸிங்கும் கர்த்தர் கொடுக்க போறாங்க. எப்ப தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து நீங்க நடக்கும் போது கர்த்தரோட ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவை ஒரே ஒரு வசந்த வாசி நான் முடிச்சிடுறேன். யோபு 42:12 நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. யோபு 42:12 எல்லாருக்கும் தெரியும், கண்ண போட்டு சொல்லலாம். முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை ஆசிரித்தார். போர் கிருஷ்ண பகவானம் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கிற தேவன், ரெண்டத்தனையாக ஆஸ்வதிக்கிற தேவன். நம்ம 3 காரியத்தை கர்த்தர் செய்ய போற. இன்னும் நிறைய வசனம் இருக்குது, நான் எடுக்கல, முடிச்சிடறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனம் இருக்குது. முதல் செய்ய தமது ஜனம் அப்படின்னு நான் சொன்னேன். அதை வீட்டில் விஷயத்தை வாசிங்க. யாருக்கு பலன் கொடுப்பார்? பலன் கொடுப்பார். எப்படி பலன் கொடுப்பார் சொல்லிட்டேன், வேற வீடியோ பார்த்துக்கோங்க. 2வது சமாதானம் கொடுப்பார். எப்படி சமாதானம் கொடுப்பார் அதையே சொல்லிட்டேன். 3வது ஆசீர்வதிக்க போறார். இந்த 3 காரியத்தை தமது ஜனத்திற்கு, ஃபாலோ பண்ற ஜனத்துக்கு, உண்மையாய் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, உண்மையாய் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய போறார். கண்ண மூடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பலன் உண்டாக போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வந்த எல்லா பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு எதெல்லாம் நம்ம ஜெபித்திருக்கிறோமோ அந்த காரியம் எல்லாம் வாய்க்க போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்தவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க. தமிழ் மொழி அப்புறம் தேவாஸ் ஜெபம் பண்ணுங்க.